வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்குரிய ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தா ஃபயராக இருக்குங்க. நேற்றுக்குரிய அந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கோட அந்த கண்டினியூட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நேற்று வந்து 3 பேர் அவுட் ஆகிட்டு இருந்தாங்க இல்லையா? நம்ம ஃபஸ்ட்டு சௌந்தர்யா, அடுத்து ராணவ், அடுத்து தீபக். ஸோ 3 பேர் அவுட் ஆகிட்டாங்க. நைட்டு 3 முறை வேண்டாம் விளாண்டு தீபக் எப்படியும் அவுட் ஆகிட்டார். ஸோ அன்சேது அவள முடியாதனால ஸோ அந்த கண்டினியூட்டி இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நேற்று வந்து கம்ஃபர்டபுளாக வந்து குதிச்சு அந்த பொம்மை எடுக்கிறது மாதிரி வச்சுருந்தாங்களா அந்த பிட்பால் அந்த இதுக்குள்ளே. இன்றைக்கி வந்து ஸ்டெப்பு மாதிரி வச்சு அதில் வச்சுட்டானுங்க பொம்மையை. நல்லா அடிபடுங்க, கண்டிப்பாக ஷுவராக அடிபடும். ஸோ அங்கேருந்து ஓடி வராங்க. அப்போவே ரஞ்சித் கத்துறாரு, பார்த்து அடிபட்டுறாமல் அப்படின்னு. ஸோ அந்த ஃபோர்ஸில் நம்ம பொம்மையை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸில் வரும்போது யாருக்குமே அது மைண்ட் இருக்காது. அடிபட்டுரும் அப்படி இப்படின்னு மைண்ட் இருக்காது. அது விளாண்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் எங்கே அடிபட்டுருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அதான் ரஞ்சித் கத்திக்கிட்டே இருக்காப்புல, அடிபட்டுறாமல் அப்படின்னு. ஸோ எங்கிட்ட ஒரு குரூப்பு கீழே படுத்து ஒரு பொம்மைக்காக உருண்டு விளாண்டுக்கிட்டு இருக்கு. ஐ மீன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு பொம்மையை வச்சுருப்பாங்க போல இருக்குது. அதுக்காக 4 பேர் சேர்ந்து பிடுங்கிட்டு இருக்காங்க. ஸோ விஷால் கத்துறாரு, ஏன்ட்ட ஜாக்லின் பொம்மை தான் இருக்குது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காப்புல விஷால். ஸோ அங்கிட்ட ஏதோ ராயன் ஏதோ சொல்கிறாப்புல, அது ஒழுங்காக கேட்கல. ஆனால் ராயன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொம்மையை எடுத்து பனியனுக்குள்ளே வச்சுக்கிட்டு இன்னொரு பொம்மைக்காக சண்டை போட்டுறாப்புல. ஸோ அது என்ன ட்ரிக்கு ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு தெரியல. தெரிஞ்ச அது கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அப்புறம் வந்து ஜாக்குக்கும் நம்ம விஷாலுக்கும் சண்டை முட்டிக்கிச்சு போல். எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் வந்து தர்ஷிகா பொம்மையை எடுத்து உள்ளே வைக்காமல் விட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஜாக்லினோட மைண்டே தர்ஷிகா இல்லைன்னா விஷால் 2 வேறு பொம்மையே தான் நேற்று அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. 2 பேர் பொம்மை யாராவது ஒரு பொம்மை எடுக்க வேண்டியதானு. ஸோ தர்ஷிகா அவுட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் 14 பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தர்ஷிகா கை தட்டிட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. ஸோ தர்ஷிகாவை வந்து அவுட் ஆக்கி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் விஷால் கோவப்பட்டு ஜாக்லினோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காப்புல. வேணுன்னே யாரும் அடிக்கிறது இல்லை ஜாக்லின் அப்படின்னு வந்து விஷால் சொல்கிறாப்புல. நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு ஜாக்லின் சொல்கிறாங்க. உடனே விஷால் வந்து, அப்புறம் நீ தானே என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு பேசுனேன் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சின்ன பையங்கள்லாம் அந்த கோவப்படும் போது பேசுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு சண்டை. ஸோ என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம்னே தெரியாமல் சண்டை போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சண்டை தான் போயிட்டுருக்கு. அந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. தீபக் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. டேய் என்னடா அம்பியாக இருந்தவங்க எல்லாம் அண்ணியனா மாறுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ டாஸ்க் அப்படியான டாஸ்க்கு. ஒருவேளை அந்த டாஸ்க்கு ஜெயிச்சா பெரிய எதுவும் ரிவார்டு கிடைக்குமோ என்னமோன்னு தெரில. ஏன்னா இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் பயங்கரமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாஸ்க்கே இப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு அப்படி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ விஜய் சேதுபதிக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னங்க அந்த சாச்சனாவை அந்த முத்துக்குமரன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நேற்று அந்த தீபக் அந்த மைக்கை ஒழுங்காக போட சொன்னதுக்கு அது வாட்டில் அது ஒன்று க்ரியேட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்குங்க. பார்த்தீங்களா? அவர் பிக் பாஸ் சொல்லுவார் மைக்கை ஒழுங்காக போடுங்க அப்படின்னு. உடனே இது சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். இது சிரிக்கிற விஷயம் இல்லாமல் சொன்னதுக்கு அது ஒரு கிரியேட் பண்ணுது. சிரிக்கக்கூடாதா அப்படின்னு பார்க்க ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன். ஓகே, பார்க்கலாம் ப்ரோமோட்டோ எப்படி இருக்குன்னு.